ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் எனக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் அம்மாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெசிபி, கனவா மீன் கிரேவி. இப்போ நம்ம அது பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாகவே மீன் வாங்கிட்டு வரலாம். நம்ம தான் ஊருக்கு வந்துட்டோமே, ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குமே இனிமே. ஸோ வாங்க, நாம் இப்போ ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து எப்படி அதை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், எப்படி கிரேவி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க போகலாம். இதுதான் ஃபிஷ் மார்க்கெட். நாங்கள் போனப்போ ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. இப்படி தான் வெளியில் எல்லாருமே வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அந்த டைமிங்க்கு இது எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 o'clockலாம் எடுத்து கொண்டு வச்சுருப்பாங்க போல். இப்படி டைம் கரெக்டாக தெரியல. நான் ஒரு 11 o'clock போயிருந்தோம். ஆனால் அப்போது ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஃபிஷ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்து நாங்கள் தேடி பார்த்து அப்புறம் எங்களுக்கு கனவா மீன் கிடச்சிது. இப்போ அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் கிழங்கு வாங்கியிருந்தோம். அம்மா கிழங்கு புட்டு வைப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா எப்போவுமே இந்த கனவா மீனை இப்படி தான் கட் பண்ணி குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. ரிங் ஷேப்பில் எடுக்க மாட்டாங்க. நம்ம மோஸ்ட்லி ரிங் ஷேப்பில் தான் கிரேவிலாம் வச்சு பார்த்துருப்போம். இப்போ அம்மாவோட ஸ்டைலில் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதை ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அம்மா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான்ல. அதே மாதிரி அம்மா பண்ணுற ரெசிபி, அம்மா கையால் நமக்கு செஞ்சு கொடுக்குற ரெசிபி, அதோட டேஸ்ட் எப்போவுமே வேறு லெவலில் இருக்கும். அதை நம்ம அம்மா சொல்லி நம்ம ட்ரை பண்ணால் கூட அது அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. அதனால தான் நாங்கள் ஊருக்கு வந்ததுமே அம்மா கையாலே செஞ்சு தருவாங்க இந்த எங்களுக்கு பிடிச்ச ரெசிபிலாம். நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா கனவா கிரேவி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதை வீடியோ எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் நம்ம இந்த கிரேவி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் மண் சட்டி வச்சிடலாம். கொஞ்சம் அந்த சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகா, தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுற வேண்டியது தான். அம்மா பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே அந்த கை அளவு தான். அவங்க ஏன்னா ரொம்ப பழக்கப்பட்டனால அவங்களுக்கு மெஷர்மெண்ட் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கனவா மீனெல்லாம் அதில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு தண்ணி நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். கனவா மீனை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா கனவா பீசஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 kg கனவா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படி அந்த கனவா வந்து சுருண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி எதுவுமே இதில் விட வேண்டாம். அதில் கொஞ்சம் அப்படி தண்ணி ஊறி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சுக்க வேண்டியதான். நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சுருண்டு வருது. நம்ம மிக்ஸ் பண்ணி விட விட நல்லா சுருண்டு வருது. அதே மாதிரி நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி இருக்குது. இனி நம்ம தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை வேக வச்சிட வேண்டியது தான். இது கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலா இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம என்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு கிரேவி டைப்பில் வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி இது. நான் அதனால தான் இது வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.